ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து டென்சஸ் வீடியோஸ லைனா பார்த்துட்ருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கலன்னா, அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல குடுக்குறேன். மறக்காம எல்லாம் செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கும்போது லைனா பார்க்கலாம். பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ்ன்னு நான் அந்த 12 டென்ஸையும் உங்களால லைனா பார்க்க முடியும். அது வந்து உங்களுக்கு ஒரு கன்டினியூட்டிய குடுக்கும். அந்த டென்சஸ் ஆர்டர்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூயஸ் டென்ஸ். இப்போ அதாவது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூயஸ் டென்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செயல் கடந்த காலத்துல தொடங்கிய ஒரு செயல், இப்போது வரை முடியாமல் நடந்து கொண்டே கன்டின்யூ ஆயிட்டே இருக்கும் பிரசன்ட்ல. கடந்த காலத்துல ஒரு செயல் வந்து ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இதுதான் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூயஸ் டென்ஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பாருங்க. நான் 10 நாளா பரீட்சைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் 2005ல் இருந்து ஆசிரியர் பணியில் இருந்து வரேன். அந்த மாதிரி ஒரு ஆல்ரெடி பாஸ்ட்லயே ஒரு விஷயம் தொடங்கிருச்சு. அது இன்னமும் தொடர்ந்துட்டு இருக்கு பிரசன்ட்லயும். இவ்வளவுதான் ஃபிரெண்ட்ஸ் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூயஸ் டென்ஸ். இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்துடலாம். ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் பிளஸ் ஹேஸ் ஆர் ஹேவ் பிளஸ் பீன் பிளஸ் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. அது மட்டும் இல்லாம இதுல நம்ம ப்ரிப்போசிஷன் வேர்ட்ஸும் யூஸ் பண்ணுவோம். சின்ஸ், ஃபார், டைம் வேர்ட்ஸ் ஆர் ஆஃபன் யூஸ்டு. ஹி, ஷி, இட் வரும்போது ஹேஸ் யூஸ் பண்ணிக்கணும். ஐ, வி, யூ, தே வரும்போது ஹேவ் யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கேத்த மாரி இந்த ப்ரொனவுன்ஸ் சேஞ்ச் ஆகும். இத மறந்துறாதீங்க. அதே மாரி வெர்போட ஃபார்ம் பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்கணும். கூட ஐஎன்ஜி சேர்த்துக்கணும். ரன்னிங், ரைட்டிங், ஈட்டிங் அந்த மாரி. எப்பயிலருந்து ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அதாவது ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ட குறிக்கிறதுக்கு சின்ஸ். ஃபார்ன்றது எவ்வளவு காலமா, எவ்வளவு நேரமா நடந்துட்டு இருக்கிறதுக்கு ஃபார். இதுதான் இந்த ப்ரிபோசிஷன்ஸ். இப்ப நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வைஸ் பார்த்தா உங்களுக்கு கிளியரா புரியும். ஐ ஹேவ் பீன் ஸ்டடியிங் இங்கிலீஷ். நான் ஆங்கிலம் படித்துக் கொண்டிருக்கிறேன். யூ ஹேவ் பீன் வொர்க்கிங் ஹியர். நீ இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறாய். அதாவது நான் ஆங்கிலம் படிச்சிட்டு இருக்கேன். எப்பயிலிருந்து? அந்த காலத்துல ஆரம்பிச்சு இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆங்கிலம் நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். இன்னும் முடியல. யூ ஹேவ் பீன் வொர்க்கிங் ஹியர். நீ இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறாய். கடந்த காலத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்க ஒரு 10 நாளோ, 10 வாரத்துக்கு முன்னாடியோ, இல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்க. இன்னும் வொர்க் பண்ணிட்டு இருக்க. We have been playing cricket. நாங்கள் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருக்கிறோம். They have been waiting for the bus. அவர்கள் பேருந்துக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். He has been reading a book. அவன் ஒரு புத்தகம் படித்துக் கொண்டிருக்கிறான். He, she இதெல்லாம் வந்து has போட்டுறணும் ஃப்ரெண்ட்ஸ். ஐ, வி, யூ, தே, வி வரும்போது நம்ம அங்க have யூஸ் பண்ணிக்கணும். பட் நான் ஸ்டார்ட்டிங்லேயே சொன்ன மாரி அந்த சின்ஸ் ஃபார்ல வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் குடுக்கல. ஏன்னா குழப்புன்றதுனால அத கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கேன். We have been playing cricket for 10 days. நாங்கள் 10 நாட்களாக கிரிக்கெட் விளையாண்டு கொண்டிருக்கிறோம். We have been playing cricket since 2005. நாங்க 2005லிருந்து கிரிக்கெட் விளையாண்டு கொண்டு இருக்கிறோம். ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் எப்பயிலிருந்து நடக்கிறதுக்குன்னு சொல்றதுக்கு வந்து சின்ஸ். எவ்வளவு நேரமா, எவ்வளவு காலமான்னு சொல்றதுக்கு வந்து ஃபார். இத வந்து மறந்துறாதீங்க. இத நான் எக்ஸாம்பிள்ல ஆட் பண்ணல. பட் நீங்க வந்து லாங் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். He has been reading a book. இதுல வந்து சிம்பிளா தான் குடுத்திருக்கோம். அவன் ஒரு புத்தகம் படித்துக் கொண்டிருக்கிறான். He has been reading a book for 10 days. அவன் 10 நாட்களாக புத்தகம் படித்துக் கொண்டிருக்கிறான். அந்த மாரி அந்த காலத்தையும், நேரத்தையும் சொல்றதுக்கு தான் அந்த ஃபார், சின்ஸ் அந்த எப்ப அந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றதுக்கு சின்ஸ். She has been cooking food. அவள் உணவு சமைத்துக் கொண்டிருக்கிறாள். பட் அவர் 10 நாளா உணவு சமைச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றதுக்கு அவ 2 நாளா உணவு சமைச்சிட்டு இருக்கான்னா, she has been cooking food for 2 days. இல்ல அவ காலையில இருந்து உணவு சமைச்சிட்டு இருக்கான்னா, she has been cooking food since morning. It has been raining since morning. காலை முதல் மழை பெய்து கொண்டிருக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த சின்ஸுக்கும் ஃபார்க்கும் செப்பரேட்டா நம்ம ஒரு வீடியோ போட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். அத செப்பரேட்டா பார்த்தா தான் பெஸ்ட்டா இருக்கும். இப்ப இந்த ஒவ்வொரு டென்சஸ்லயுமே 4 கேட்டகரிஸ் இருக்கும். நம்ம பார்த்திருப்போம். பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ், பாசிட்டிவ் இன்டராகேட்டிவ், நெகட்டிவ் இன்டராகேட்டிவ். இப்போ இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ்ல பாசிட்டிவ் சென்டென்ஸ் பார்த்துடலாமா? She has been learning English for 2 years. அவள் 2 ஆண்டுகளாக ஆங்கிலம் கற்றுக்கொண்டிருக்கிறாள். நீங்க பார்க்க வேண்டியது ஒரு விஷயம் பாசிட்டிவா நடக்குதுனாலே அது பாசிட்டிவ் தான். இல்ல நெகட்டிவ் நடக்கலன்னா அது நெகட்டிவ். ஃப்ரெண்ட்ஸ் இதுல மெயினான விஷயம் ஃபார் வந்து ஒரு காலம், நேரத்த குறிக்கணும்னா ஃபார். ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ட குறிக்க சின்ஸ். இதுல நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்த்துடலாம். She has not been learning English for 2 years. அவள் 2 ஆண்டுகளாக ஆங்கிலம் கற்றுக்கொண்டு இருக்கவில்லை. நெகட்டிவா சொல்றதுக்கு இப்படி யூஸ் பண்ணுங்க. அவ கற்றுக்கொண்டிருக்கிறான்னா அது பாசிட்டிவா. கற்றுக்கொண்டு இருக்கவில்லை அப்படின்னா நெகட்டிவ். இன்னொரு இதுல மறக்கக்கூடாத விஷயம் ஹி, ஷி, இட் வரும்போது அந்த இடத்துல வந்து நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணணும். ஹேஸ் பீன் யூஸ் பண்ணிக்கணும். ஐ, வி, யூ, தே வரும்போது நம்ம அந்த இடத்துல வந்து ஹேவ் யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பாசிட்டிவ் இன்டராகேட்டிவ் அதாவது இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ்ல ஒரு கேள்வி கேட்கணும். பாசிட்டிவா ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னா எப்படி கேட்கலாம்னு பார்த்துடலாம். ஹேஸ் he not been learning English for 2 years? அவள் 2 ஆண்டுகளாக ஆங்கிலம் கற்றுக்கொண்டு இருக்கவில்லையா? இந்த மாரி கொஸ்டின் மாரி அவ 2 ஆண்டுகளா ஆங்கிலம் கற்றுக்கொண்டு இருக்கவில்லையா? அப்படின்னு கொஸ்டின் மாரி கேட்கறதுக்கு இந்த ஹேஸ் வந்து முன்னாடி போட்டுறணும் ஃப்ரெண்ட்ஸ். ஹி, ஷி, இட் வரும்போது அந்த கொஸ்டின் டைப்ல கேட்கணும்னா ஹேஸ் ஷி பீன் அப்படி வரணும்.
அதே மாரி ஐவியூ தே வரும்போது ஹேவ் முன்னாடி வந்துரணும் கொஸ்டின் டைப்ல கேட்கறதுக்கு. மெயினா அந்த பீன், அந்த ஹேவ் பீன், ஹாஸ் பீன் இந்த ஆக்ஸிலரி வெர்ப்ஸ வந்து மறந்துறக்கூடாது. பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ்னாலே இந்த ஹாஸ் பீன், ஹேவ் பீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இதுல நெகட்டிவ் இன்டராகேட்டிவ் அதாவது நெகட்டிவா ஒரு கேள்வி கேட்கணும்னா எப்படி கேட்டுறலாம்னு பார்த்துடலாம். ஹேஸ் ஷி நாட் பீன் லேர்னிங் இங்கிலீஷ் ஃபார் 2 இயர்ஸ்? அவள் 2 ஆண்டுகளாக ஆங்கிலம் கற்றுக்கொண்டு இருக்கவில்லையா? மாதிரி இதுலயே பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ்லயே பாசிட்டிவ், நெகட்டிவ் இருக்கு பாருங்க. ஒரு பாசிட்டிவா ஒரு கேள்வி கேட்கறதுக்கும், நெகட்டிவா ஒரு கேள்வி கேட்கறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு பாருங்களேன். இதுல நம்ம கேள்வி கேட்கும்போது ஹேஸ முன்னாடி போட்டிருக்கோம். அது வந்து ஏன்னா அங்க ஷீ இருக்கு. ஹி, ஷி, இட் வந்தாலே கொஸ்டின் டைப்ல வந்து கேட்கறதுக்கு வந்து ஹேஸ் முன்னாடி வந்துரணும் ஃபிரெண்ட்ஸ். பட் ஆனா கண்டிப்பா ஐ, யூ, தே வரும்போது அங்க முன்னாடி வந்து ஹேவ் தான் இருக்கணும். இதுதான் இதோடைய ஸ்ட்ரக்சர். அது மாரி வெர்ப் பிரசன்ட் ஃபார்ம் வெர்ப் இருக்கணும் காய்ஸ். கூட வந்து பிளஸ் ஐஎன்ஜி சேர்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரன்னிங், ஈட்டிங், குக்கிங் இந்த மாதிரி சிங்கிங் கூட ஐஎன்ஜி சேர்த்துக்கணும். ஆக்ஸிலரி வெர்ப் மறக்கக்கூடாது. எது வந்தாலும் ஹி, ஷி, இட் வந்தா ஹாஸ் பீன், ஐவியூ தே வந்தா ஹேவ் பீன். கொஸ்டின் டைப்ல ஹி, ஷி, இட்டுக்கு வந்து கொஸ்டின் டைப்ல கொஸ்டின் கேட்கணும்னா முன்னாடி வந்து ஹாஸ் வந்துரணும். ஐவியூ தேவுக்கு வந்து முன்னாடி ஹேவ் வந்துரணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஸ்ட்ரக்சர். ஒரு பாஸ்ட்ல ஆரம்பிச்சு இன்னும் பிரசன்ட்ல இன்னும் முடியாம நடந்துகிட்டே இருக்கிறது தான் இந்த பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரோனவுன்ஸ் பக்கத்துல நீங்க நேம்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ராஜேஷ், சுரேஷ், சுரேஜ் ஹாஸ் பீன், ராஜேஷ் ஹாஸ் பீன், ஜான் ஹேவ் பீன் ஒர்க்கிங் ஹியர், ராஜா ஹேவ் பீன் ஒர்க்கிங் ஹியர் சின்ஸ் மார்னிங். இந்த மாதிரியும் நீங்க நேம்ஸ் வச்சும் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட அந்த வீடியோஸோட பிளேலிஸ்ட் வந்து கமெண்ட் செக்ஷன்ல இருக்கு. அதுல நீங்க போனீங்கன்னா 12 டென்சஸோட வீடியோஸும் அதுல இருக்கும். தென் அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல கிராமர்ல, அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஈஸியா வரதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் சுலபமா வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம நம்ம டென்சஸ் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க. அதோட லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷன்ல தான் இருக்கு. நம்ம இதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து இன்னும் 2 டென்சஸ் பேலன்ஸ் இருக்கு. பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை.